வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். ஈகிள் புரொடக்ஷனுக்கூடாக நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று திகதி 30 மே 2025. இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் அநேகமான பிளேலிஸ்ட்டுகளை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வகையான பிளேலிஸ்ட்டுகளிலே ஒன்றுதான் இந்த டெக்னாலஜி என்கின்ற பிளேலிஸ்ட். இந்த டெக்னாலஜி என்ற பிளேலிஸ்ட்டில் கூடிய அளவுக்கு நாங்கள் கணனி சார்பான கம்ப்யூட்டரிலே இருக்கின்ற முக்கியமான விடயங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சிறிய சிறிய காணொளிகள் தான், சின்ன சின்ன வீடியோக்கள் தான். ஆனால் அவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது அநேகமான நாங்கள் எதிர்நோக்குகின்ற அந்த டெக்னாலஜி வைஸான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அவ்வாறாக இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்ற ஒரு முக்கியமான விடயம், இன்று நம்மில் அநேகர் நாங்கள் ஏதாவது ஒரு இணையதளத்துக்கு நாங்கள் போகும் பொழுது அங்கே சைன்இன் பண்ண சொல்லுவார்கள். அந்த சைன்இன் பண்ண சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அல்லாவிட்டால் இப்போது நவீன முறைப்படி நாங்கள் சோஷியல் மீடியா அல்லது கூகுளுக்குள்ளால் நாங்கள் லாகின் பண்ணுவது இலகுவாக இருக்கும் என்று நம்மில் அநேகர் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இன்று அநேக ஏஐ மூலமாக நாங்கள் வீடியோக்களை வெளியிடுவதற்கு, கதைகளை எழுதுவதற்கு இவ்வாறு பல்வேறுபட்ட இணையதளங்களை நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஒவ்வொரு இணையதளத்துக்கும் நாங்கள் செல்லும் பொழுது அங்கு நாங்கள் சைன்இன் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் யார் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்காகவே அந்த சைன்இன் என்கின்ற ஆப்ஷனுக்கு போகிறாங்க. இன்றைக்கு நம்மள அநேகமான ஆட்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஈஸியான முறையை தான் நாங்கள் கையில் எடுக்கிறோம். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணாமல் இதுக்கண்டு நாங்கள் ஒரு புதிய ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி போகிறது தான் நல்லது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி சோம்பேறித்தனத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அங்கே காட்டும் கூகுளுக்குள்ளால் சைன் பண்ணலாம்னு சொன்ன உடனே கூகுளில் கிளிக் பண்ணி அல்லது ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்கனவே நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளால் நாங்கள் லாகின் பண்ணி போகிறோம். இது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும்ன்றது இன்றைக்கு அநேகருக்கு இதை குறித்ததான ஒரு அறிவு இல்லை. எங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையில் ஒரு சிலர் நீங்கள் இமெயிலுக்கு மாத்திரம் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். அநேகர் யூடியூப் சேனல் கூட அந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வைத்திருக்கிறீங்க. இப்போ யூடியூப் சேனலை வைத்திருக்கிறவங்க மிக முக்கியமாக நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த சேனலே உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இலக்காக இருக்கலாம், அல்லது லட்சியமாக இருக்கலாம். இவ்வாறாக அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் இப்படி பொதுவான வெப்சைட்டுகளுக்குள்ள சைன்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் தவித்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகமான ஹேக்கிங் இதற்கூடாகத்தான் நடக்குது. இதை சொல்லுவாங்க பேக்டோர்ஸ் என்று சொல்வார்கள். இது ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே அவங்க நுழையிறதுக்கான வாய்ப்பு அநேகமாக இருக்குது. ஸோ ஒரு புதிய ஒரு இணையதளத்துக்கு அல்லது வெப்சைட்டுக்கு நீங்கள் போகக்குள்ள கூடிய அளவுக்கு ஒரு புதிய ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளால் அல்லது ஃபேஸ்புக்குள்ளால் தான் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் செய்யணுமென்று நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால், அதுதான் எனக்கு ஈஸின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாமாண்டா, அதுக்கண்டு ஒரு செப்பரேட்டாக ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் யூடியூப் சேனல் எதுவும் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜிமெயிலுக்குள்ளால் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க இந்த இமெயிலை ப்ரைமரியாக நீங்கள் வருஷமாக நீங்கள் அந்த ஜிமெயிலை நீங்கள் பாவிக்கிற நீங்கள் இன்றைக்கி இருக்கிற வெப்சைட்டுகளில் நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளால் போகிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இது தெரியாமல் போச்சுதே. இதுக்கு முதலெல்லாம் நாங்கள் நிறைய வெப்சைட்டில் கூகுளுக்குள்ளால் ஃபேஸ்புக்குள்ளாலெல்லாம் நாங்கள் லாகின் செஞ்சுருக்கிறோமே. அப்போ அதையெல்லாம் நாங்கள் எப்படி அதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். அதுக்கு தான் இந்த காணொலியை முடிவு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கைடு ஒன்று நான் இதில் கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னென்ன வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிறீங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதிலிருந்து எப்படி அந்த வெப்சைட்லேருந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து வெளியில் வரலாம், அந்த லாகின்லேருந்து எப்படி வெளியில் வரலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இன்று யூகே டைமின் படி ஒரு 6 மணி தொடக்கம் 7 மணி வரையிலாக அநேகருக்கு ஜிமெயிலில் உள்ள, அதாவது உங்களுடைய பாஸ்வேர்ட்
சில வெப்சைட்டுகளில் வந்து ஓப்பனாக இருக்குது என்கின்ற ஒரு எஸ்எம்எஸ் அல்லது குறுந்தகவலை நீங்கள் பெற்றிருப்பீங்க. இது யூகேயை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேக இடங்களுக்கு அநேகருடைய அக்கௌண்ட்ஸுக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் போடப்பட்டிருக்கு. இந்த எஸ்எம்எஸ் கிடைக்கப்பெறாத நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி மொபைல் நம்பர் கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு கட்டாயம் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருக்கு. மொபைல் நம்பர் கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று. நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து கட்டாயம் உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டும். இவ்வாறாக யூகேல மாத்திரமல்ல, உலகத்தில் பல பாகங்களிலும் இலங்கையிலும் கூட இது கிடைக்கப்பட்டிருக்கு. இது எதால் இந்த காரியம் நடக்குது என்பதை பற்றி சற்று உங்களுக்கு நான் விளக்கமாக தருகிறேன். வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் எப்படி இந்த கூகுளில் நாங்கள் இந்த சைன் பண்ணியிருக்கிற இந்த அன்வான்ட் வெப்சைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் கூகுள் க்ரோமுக்கு போகிறோம். நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இமெயிலுக்குள்ளால தான் நீங்கள் லாகின் பண்ணி இந்த கூகுளை ஓப்பன் பண்ணணும். உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் வந்து அருண்குமார், அதை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ஸ் இருக்குது கீழே. உங்களுடைய பேருக்கு கீழாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஜிமெயில் சம்மந்தமான எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இதில் தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இடக்கை பக்கம் என்னுடைய கர்சரை பாருங்கள். அதில் வந்து செக்யூரிட்டி என்கின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த செக்யூரிட்டிக்கு போங்க. இந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இந்த செக்யூரிட்டியில் இருக்குது. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். இதில் ஒவ்வொரு விஷயமாக நான் ஒவ்வொரு காணொலியிலையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து அன்வான்ட் வெப்சைட்டில் வந்து எப்படி நாங்கள் இந்த கூகுளுக்குள்ளால் ஏற்கனவே நாங்கள் சைன்இன் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணலான்னு. இப்போ கர்சருக்குள்ளால் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் காண்பிக்கப்படும் இந்த ஜிமெயில் வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் லாகின் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாம் இதில் காண்பிக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் மாத்திரம்தான் என்னுடைய இந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யுவர் கனெக்ஷன் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நாங்கள் இப்போ கதிச்சு கொண்டு இருக்கிற விஷயம். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து இதில் உங்களுக்கு 3 காட்டுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சி ஆல் கனெக்ஷன்ஸ் என்று காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த சி ஆல் கனெக்ஷன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலி நான் வந்து இங்கே 19 ஆப்ஸில் வந்து இந்த ஜிமெயிலை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இது வந்து எனக்கு என்னுடைய இந்த ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஆப்ஸுகளோட வந்து சைன் பண்ணி இருக்கிறதால எங்கேயோ ஒரு லூப்புக்குள்ளால் எங்களுடைய பாஸ்வேர்டுகள் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு வர்றதுக்கான ரைட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்ச ஃபேமஸான வெப்சைட்டுகள், ஃபேமஸான கம்பெனிஸ்ன்னு சொன்னால் இப்போ ஜூமுக்கு வந்து கட்டாயம் ஒரு இமெயிலுக்குள்ளால் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ அதுக்கு நீங்கள் ஜிமெயில் கொடுத்துருக்கீங்கன்னா ஜூமை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனி, அதில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எத்தனையோ வெப்சைட்டில் வந்து நாங்கள் எவ்வளவோ காரியங்களுக்காக நாங்கள் போகிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் சைனிங்கில் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே குறிப்பிட்ட இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கும்போது கவனத்தில் நீங்கள் இருக்கணும். இந்த 19 ஆப்ஸில் வந்து எனக்கு 1-2 ஆப் தான் எனக்கு முக்கியம். ஆனால் என்ன அறியாமலே நான் வந்து இதில் நிறைய லாகின் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து நான் அவுட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதலாவது வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அதனுடைய பெயர் வந்து மேலே இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் பார்க்கும்போது delete all connections you have with that company. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். அது வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஆக்சஸை வந்து அதாவது ஜிமெயில் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணினதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சொல்லும் இந்த கம்பெனியோட உங்களுக்கு இனிமேல் கனெக்டட் இல்லைன்னு. திருப்பி நீங்கள் பேக்குக்கு போகிறீங்க. திருப்பி நீங்கள் பேக்கப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை நீங்கள் காண முடியாது. இப்போ நாம் அடுத்ததுக்கு வந்திருக்கோம். அடுத்ததுக்கு வந்து பார்க்கும்போது இதுவும் நமக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினச்சிங்கன்னா delete all கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் delete பண்ணி கொண்டு போகும்போது உங்களுடைய ஜிமெயிலுக்குள்ளால் நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ண வெப்சைட்ஸில் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வழியில் வந்து கொண்டு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஈகிள் ப்ரொடக்ஷனை வந்து உங்களுடைய ஒரு நண்பனாக நினச்சிக்கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை குறித்து மற்றவர்களுக்கு அறிவியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பதிவை போடுங்க.
இன்னும் ஒரு காணொளியினூடாக நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார். நன்றி, வணக்கம்.